வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடலான பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படி என்னென்னா ஃபிஷ் பெடிக்யூர் பிஸ்னஸ். கண்டிப்பாக இதை பார்த்துக்கூடிய சான்ஸ் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் மால்ஸில் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் இந்த பியூட்டி பார்லர் கூட நிறைய இந்த ஃபிஷ் பெடிக்யூர் வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே தனியாகவும் இந்த ஃபிஷ் பெடிக்யூர் ஷாப்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் நிறைய லொக்கேஷனில் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மெயின் சிட்டிஸ் தவிர நிறைய இடத்துல இல்லை. இது என்னென்னா இந்த ஃபிஷ் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் வைத்தியம்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட சொல்லலாம். இந்த ஃபிஷ் டேங்கில் இது ஃபிஷ் இருக்கும். இதுக்குன்னே தனியாக ஃபிஷ் நிறைய இருக்குது. அது நம்மளுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. அதோட நேம் பார்த்திங்கன்னா கோரா ரூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷு தான். அந்த ஃபிஷ் டேங்கில் நம்ம காலை விட்டதும் அந்த ஃபிஷ் நம்மளுக்கு கடிக்கும். ஸோ அது மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா மசாஜ் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காகவும் இதை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நிறைய பிளேஸில் இல்லாமல் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப லோவாக தான் இருக்கும். மெயினாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மால், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பிளேஸில் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா எப்படி இந்த செட்டப் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான செட்டப் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த டேங்க் நார்மலான ஃபிஷ் டேங்க் தான். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்குன்னே தனியாக ரெடி பண்ண டேங்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டேங்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், அவ்வளோதான். தென் இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபிஷ் பார்த்திங்கன்னா கோரா ரூஃபா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. ஒரு ஃபிஷ் ₹5 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம இதையே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்காங்க. டேங்க் பக்கத்தில் உட்காரது கண்டிப்பாக சோஃபா செட் மாதிரி போடணும். நார்மலான சோஃபா போதும். இல்லைனா அந்த ஃபுல் செட்டப்பும் நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கலாம், தனித்தனியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா மொத்த செட்டையும் கூட நீங்கள் வாங்க முடியும். அதாவது டேங்க்கு, சோஃபா, அந்த ஃபில்டர்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி நீங்கள் செட்டு ஒருத்தர் உட்கார மாதிரியான செட்டு ஒரு 25,000 அந்த லெவலுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கூட போடலாம். ஒரே டேங்கில் ஒரு 4லேருந்து ஒரு 8 பேர் வரைக்கும் உட்கார மாதிரியான செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னு பார்த்துட்டு செட்டப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணோன்னா இப்போ டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 8mm கிளாஸ் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 70,000லேருந்து ஒரு 80,000 வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது வித் ஃபில்டரோட. ஸோ அப்புறம் சோஃபா பார்த்திங்கன்னா ஒரு 5,000 அந்த மாதிரி வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து தான். மால் அந்த மாதிரினா ஒரு 3லேருந்து ஒரு 4 செட்டப் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ லொக்கேஷனை பொறுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேங்கில் ஃபில்ட்ரு கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ அது மட்டும்தான் நம்ம ஒன் டைம் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கால் உள்ளே விடுறதுனால கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். தென் ப்ரொமோஷனுக்காக ஒரு டிஜிட்டல் போர்டு அந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். தென் மெடிக்கல் பெனிஃபிட் பற்றி டீட்டெயில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஷோகேஸ் பண்ணணும். அப்போ தான் இதுக்கான ப்ரொமோட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அதை கஸ்டமர் தேடி வருவாங்க. ஸோ மொத்த செட்டப்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் உட்கார்ற மாதிரி செட்டப் ஒரு 25,000 ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. ஸோ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி செட்டப் பண்ணால் ஒரு 50,000 ஆகும். இன்கேஸ் மொத்தமாக ஒரு 8 பேர் உட்கார்ற மாதிரி பண்ணோன்னா ஒரு ₹1,00,000 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது ஒரு டேங்கில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னா, ஒருத்தர் உட்கார்ற மாதிரி டேங்குனா ஒரு 100 ஃபிஷ் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு 100 ஃபிஷ் அந்த கணக்கில் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபிஷ் ₹5 500. ஒரு 2 டேங்குனா 200 ஃபிஷ் வேணும். ஸோ அதுக்கு ஒரு ₹1,000 ஆகும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 50,000 ஆகும். அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது இப்போ இன்கேஸ் மால், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு டெய்லி பேசிஸில் நம்மளுக்கு ரெண்ட் வாங்குவாங்க. ₹500லேருந்து ஒரு ₹1,000 அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற மாலை பொறுத்து. ஸோ அது அப்படி இருக்கும். இல்லைனா இன்கேஸ் நீங்கள் ஒரு ஷாப் ஆரம்பிங்க, அதுக்கான அட்வான்ஸ், ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளோ தான் நம்மளுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது இவ்வளவு தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு எப்படி வரும்னா, இப்போ கஸ்டமர்ஸ் 10 மினிட்ஸுக்கு ₹80லேருந்து ₹100 வரைக்குமே நம்மளுக்கு வாங்குவாங்க. இப்போ மால்ஸில் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் அதுவே அதிகம் தான். இப்போ பியூட்டி பார்லர் இதுக்குன்னே போனாங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் அந்த மாதிரி உட்காருவாங்க. ஒரு ₹150 அதுக்குன்னே தனியாக வாங்குவாங்க. இப்போ மால்ஸ் நம்ம போகும்போது ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் போட்டாலே போதும். ஒரு ₹80லேருந்து ₹100 வரை பை பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக நம்ம ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு போட்டு ஒரு 60 பேர் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கஸ்டமர் வந்தால் கூட ஒரு ₹4,800 வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் போக கண்டிப்பாக எப்படி ஒரு ₹2,000 நம்ம கையில் நிற்கும் ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு லேபர் வச்சு கூட அவங்கள விட்டுட்டு நீங்கள் பில் புக் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம்.
ஸோ அவங்க மட்டுமே பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ நம்ம மால்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 60க்கு மேலே கஸ்டமர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மினிமமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் போர்டு அந்த மாதிரிலாம் அங்கே நல்லா ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஆர்வத்தோடு வருவாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.